எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் ஒரு வன்னியருக்கு சபாநாயகர் பதவி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தீயா பரவிட்டு இருக்கு. உண்மையாகவே நடந்த சம்பவம் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் விமல் வர்மன் எடுத்து சொல்ல வந்திருக்கு. ஜேசிடி பிரபாகர் அப்படின்றவர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ வன்னியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரப்பப்பட்டு இருக்கு. அந்த செய்தியை பல வன்னியர்கள் மறுத்திருக்கிறாங்க. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் கிடையாது. அவர் மாற்றொரு சமுதாயத்தை சார்ந்தவர். குறிப்பா ஒரு கிறிஸ்தவராக மதமாற்றப்பட்ட ஒரு வன்னியர் எப்படி வன்னியராக சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சிருக்கிறாங்க. சட்டத்தின் வாயிலாக பார்த்தோம் அப்படின்னா மதம் மாற்றப்பட்ட யாரா இருந்தாலுமே அவங்க ஒரு சாதியின் கீழே வரமாட்டாங்க. அப்படி வரவும் கூடாது. பட் இருந்தாலுமே இங்க பெரும்பகுதியா தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களே கிறிஸ்துவ சமுதாயத்துல கிறிஸ்துவ மதத்துல இருக்காங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை. நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஜேசிடி பிரபாகர் ஒரு வன்னியரா இருக்கட்டும், இல்ல மாற்றொரு சமுதாயத்தை சார்ந்தவரா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இதை நாம இந்த விஷயத்துல எடுத்துக்க முடியாது. புரியுதா இல்லையா? ஒரு சபாநாயகராக ஒரு வன்னியர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்ற செய்தியே முற்றிலுமாக விமல் வர்மன் மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு செய்தியே நம்ம நம்ம மக்கள்கிட்ட பரப்பவே கூடாது. ஏன் பரப்பக்கூடாது அப்படின்னா, சபாநாயகர் அப்படின்றது ஒரு பெரிய பதவி கிடையாது. அந்த பதவியால பெரும் திரளாக எந்த ஒரு விஷயங்களுமே சமுதாயத்துக்காக மாற்றவும் முடியாது. இட்ஸ் எ ரியாலிட்டி. புரியுதுங்களா? அந்த ரியாலிட்டியை புரியாம ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வன்னியர், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் அவருக்கு சபாநாயகர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பரப்ப முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வன்னியர்களும் முதல்ல நிறுத்தணும். புரியுதுங்களா? இன்னொரு புறம் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் கிடையாது. அவர் ஒரு கிறிஸ்தவர், மாற்றொரு சமூகமாக சொல்லப்படுகின்ற நாடார் சமூகத்தை சார்ந்தவர் தான் அவர் கிறிஸ்தவர் அப்படின்னு பாமக சொந்தங்களும் இன்னொரு புறம் ஒரு சில வன்னியர் சொந்தங்களும் நேத்திருந்து இந்த செய்தி வந்த பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நாம இந்த ஒரு வரையறைக்குள்ளே போல அவர் என்ன சாதியாவுனாலும் இருந்துட்டு போட்டும் ஜேசிடி பிரபாகர் அவர்கள். புரியுதா இல்லையா? நாம முன்வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் நினைச்சிருக்கலாம் சபாநாயகர் ஒரு வன்னியரை நம்ம போட்டுட்டோம், அதனால வன்னியர் பூரா அமைதி ஆயிடுவாங்க அப்படின்னு யாராவது விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருந்தா, தமிழக முதல்வராக இருக்கிற விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் வன்னியர்களுக்கு நீங்க அமைச்சரவையில குறைந்தபட்சமாக 4 அமைச்சர்கள் கொடுத்தே தீரணும். ஏன்னா அந்த மக்களுடைய மக்கள் தொகை அப்படின்றது அவ்வளவு ரீதியாக இருக்கு. தமிழகத்துல தனி பெரும்பான்மை சமூகமாக இருக்கும் பட்சத்துல அந்த சமூகத்துக்கான பிரதித்துவமாக 4 அமைச்சர்களுக்கு மேல விஜய் அவர்கள் கொடுத்தே தீரணும். புரியுதுங்களா? அப்படி கொடுத்தாதான் இந்த பெரும்பான்மை சமூகத்துடைய பிரச்சனைகள், இந்த சமூகத்துடைய கல்வி, வேலை வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு எப்படி இந்த பெரும்பான்மை சமூகத்தை முதல்வரா எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கும் உங்களுக்குள்ள இருக்கணும். புரியுதா இல்லையா? உங்க கூட இருக்கிற சிலருடைய அரசியல் சூழ்ச்சியால வன்னியர் சமூகத்தை புறக்கணிக்கணும், வன்னியர்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா 2 அமைச்சரை கொடுத்துட்டு வன்னியர்களை காக்கா ஓட்டுற ஒரு இடத்திலே வச்சிடணும் அப்படின்ற ஒரு மனநிலையோட விஜய் அவர்கள் இருந்தா எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த தேர்தலில் வன்னியர் சமூகம் உங்களுக்கு எதிராக பெரும் திரளாக களமாடுவோம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. புரியுதுங்களா? 3 அமைச்சர்களை கொடுத்த திமுக எதிராகவே வன்னியர்கள் களமாடி இருக்கும். வன்னியர்களுக்கான எந்த ஒரு நல்லதையும் செய்யல அப்படின்றதுக்காக பெரும் திரளாக வன்னியர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வட தமிழகத்துல பெரும்பகுதியாக திமுக எதிராக களமாடி இருக்கும். புரியுதுங்களா? அந்த களத்தை விஜய் அவர்கள் அவருடைய ரசிக பட்டாளம் வச்சுக்கிட்டு மாத்திரலாம் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை விட்டுருங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக வன்னியர்களுக்கான இந்த தனிப்பெரும் சமுதாயத்துக்கான நல்லதை தமிழக முதல்வரா நீங்க செஞ்சே தீரணும். புரியுதுங்களா? திராவிட கட்சிகள்ல இருந்து வந்த முதல்வர்களை போல தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை நீங்க புறக்கணிச்சுட்டு அந்த சமூகத்துடைய நல்லதை செய்யாம நீங்க எந்த ஒரு இடத்துலயுமே தமிழகத்தை முன்னேற்ற முடியாது அப்படின்ற சிந்தனை விஜய் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? சோ வன்னியர்கள் நாம வைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கேள்வியும் பதிலும் என்ன அப்படின்னா, வன்னியர்களுக்கு அமைச்சரவையில குறைந்தபட்சமாக 4 அமைச்சர்கள் இருந்தே தீரணும். புரியுதுங்களா? அதை யாரா வேணாலும் தீர்மானிக்கிட்டோம்.
14 எம்எல்ஏக்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல வன்னியர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஜேசிடி பிரபாகரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா கூகுள் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வன்னியர் கிறிஸ்டினாகத்தான் அறியப்படுறார். புரியுதுங்களா? ஆனா அவருடைய சொந்த சமூகம், சொந்த சாதி அப்படின்றது நமக்கு தெரியாது. அவர் கிறிஸ்துவராகப்பட்டதனால நாம ஒரு சாதியின் கீழே வந்து பார்த்தா அவர் எடுத்துட்டும் வர முடியாது. புரியுதுங்களா? அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ளேயே விமலவர்மன் வந்து பார்த்தா வரமாட்டேன். அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்திரளாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கவும் மாட்டேன். புரியுதுங்களா? ஸோ அதனால ஜேசிடி பிரபாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்னியரா இருக்கட்டும், இல்லை மாற்று சமுதாயமா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். புரியுதுங்களா? அவருக்கு சபாநாயகருக்கு கொடுத்ததா கூட இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டிட்டு வன்னியர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்துல, வன்னியர்களுக்கான சமூக நீதியில, வன்னிய மக்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி பிரதிநிதித்துவத்துல குறைந்தபட்சமாக 4 அமைச்சர்களுக்கு மேலாக வன்னியர்கள் நியமனம் பண்ணணும், பண்ணியே தீரணும். புரியுதுங்களா? இதுதான் சரியானது, இதுதான் நல்லது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் செய்யணும். புரியுதுங்களா? இல்ல முடியாது அப்படின்ற எண்ணத்தோட விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் செஞ்சார் அப்படின்னா வட தமிழகத்துல வன்னியர்களுக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலைய விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சம்பாதித்தே தீருவார் அப்படின்றத வந்து நம்ம இப்பயே சொல்றோம். புரியுதுங்களா? விஜய் அவர்கள் அதை செய்ய மாட்டார்ன்ற ஒரு சிறு எண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மனுக்கு இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவர் சிஎம்மா பதவியேற்ற பின்னாடி எதிர்கட்சிகள் இருந்து அவங்களுடைய ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ, தமிழகத்துல யாரெல்லாம் பெரும் தலைவர்களாக சொல்லப்படுகிறார்களோ அவர்களை நேரடியாக அவங்களுடைய இல்லத்துக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். இது வரைக்குமே எந்த ஒரு முதல்வரும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாத ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் செஞ்சிருக்கிறாரு. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுக்குமான வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதற்கான ஒரு முன்னெடுப்பாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த முன்னெடுப்பு சரியா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மனசுல இருந்துச்சு அப்படின்னா வன்னியர்களுக்கான அரசியல் பிரதித்துவம், வன்னியர்களுக்கான சமூக நீதி, வன்னிய மக்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில 4 அமைச்சர்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தே தீரணும். ஏன்னா இந்த பெரும்பான்மை சமூகம், இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்தே தீரணும். இதுதான் சமூக நீதி, இதுதான் சரியும் கூட. புரியுதுங்களா? இதெல்லாம் முடியாதுன்ற மனநிலையோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஆட்படுத்தினாலும் அதையெல்லாம் காதுல வாங்காம இந்த விஷயத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புறேன். புரியுதுங்களா? இதைத்தான் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழியினுமே ஒழிய, இதைத்தான் வன்னிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசணுமே ஒழிய, அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் ஆயிட்டாங்க, இதாயிட்டாங்க, அதாயிட்டாங்க, எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னு பேசி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? இன்று தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மா இருக்க போறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவருடைய அமைச்சரவையில வன்னியர்களுக்கான பிரதித்துவத்தை கொடுத்தே தீரணுன்ற ஒரு விஷயத்தை தான் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரியர்களுமே முன்மொழியும். புரியுதுங்களா? அதுதான் வன்னிய மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பிரதித்துவத்தை சரியானதாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றும். அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இங்க அது இது அப்படின்னு பேசுறதெல்லாம் வன்னியர்கள் சமூக வலைதளங்கள் இருந்து கைவிட்டுட்டு சரியான வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் புரிதலோடு அரசியல் களத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும், மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் விழிப்புணர்வை சேர்க்கணும். நமக்கான அமைச்சரவை பட்டியல் குறைந்தபட்சமாக 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதற்கு கீழாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாலினாக வன்னியர் சமூகத்துடைய மத்தியில போற்றப்படுவார் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்